வெத்தலையோட இந்த ஒரு பொருளை வச்சு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு இவ்வளோ நன்மைகள் கிடைக்குதா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை எப்போ சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், என்னென்ன நன்மையெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது சாப்பிட்டு வர்றதுனால வீரியமிக்க நோய் எதிர்ப்பு சக்தியை பன்மடங்கு இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்கு தேவையான ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரியே ரத்தத்தை நல்லா சுத்திகரிப்பாக வச்சுக்கும். எலும்பு தேய்மானத்தினால ஏற்படக்கூடிய மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலியெல்லாம் சரி பண்ணும். ஏன்னா இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்ட, செரிமான சம்மந்தப்பட்ட எல்லா விதமான கோளாறுகளுக்குமே நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையில்லாத எல்லா விதமான கழிவுகளையுமே அகற்றக்கூடிய ஒரு அருமருந்து இது. இப்போ நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாமல் என்னென்னத்தையோ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம உடம்புல தேவையில்லாத கழிவுகள்லாம் தங்கி இருக்கும். இந்த மாதிரியான தேவையில்லாத நச்சு, தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேற்றதுக்கு இது ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. முன்னெல்லாம் வயசானவங்கலாம் நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் வந்து வெத்தலை பாக்கெல்லாம் போடுவாங்க. ஆனால் அவங்களாம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்தாங்க. அவங்களோட பற்கள், ஈறுகள்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 30 வயசு தாண்டினதுமே பல்லில் எல்லா பிரச்சனையும் வருது. பற்களில், ஈறுகளில் ரத்த கசிவு வருது. இந்த மாதிரி பிரச்சனைலாம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இந்த வெத்தலை பற்களை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும், ஈறுகள்லாம் நல்லா பலமாக வச்சுக்கும். அதே மாதிரி வாய் துர்நாற்றம்லாம் வராமல் இருக்கும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியமானது, சளி இருமலை சரி பண்ணும். சளி இருமலை உடம்புல சேர விடாமல் பார்த்துக்கும். ஸோ இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நமக்கு தேவையானது 2 பொருள். ஒன்று வந்து வெத்தலை, இன்னொன்று குல்கந்து. வெத்தலையில் இருக்கக்கூடிய சத்துகள்னு பார்த்தா நீர் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. புரதச்சத்து, கொழுப்பு சத்து, கால்சியம், தைமின், கெரட்டின் போன்ற சத்துகளும் இருக்குது. கூடவே விட்டமின் சி சத்தும் இருக்குது. அதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. இந்த வெத்தலையோட சேர்க்க போகிற ஒரே பொருள்னு பார்த்தீங்கன்னா குல்கந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம வெத்தலையில் சேர்த்துக்கலாம். குல்கந்துனா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். பூச்சிக்கொல்லி எதுவும் பயன்படுத்தாத நல்ல சுத்தமான தரமான பன்னீர் ரோஜா இதழ்களை வச்சு செய்யக்கூடியது தான் இந்த குல்கந்து. பன்னீர் ரோஜா இதழ்களோட கல்கண்டு, தேனெல்லாம் சேர்த்து செய்யக்கூடியது தான் குல்கந்து. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும். இப்போல்லாம் சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்குது. இதை இயற்கை மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெத்தலையோட வச்சு சாப்பிடும் போது பீடா சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது நம்ம கடையிலையும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா வீட்டிலே கூட ரெடி பண்ணலாம். வேணும்னா சொல்லுங்கள், எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்ற வீடியோ தனியாக போடுறேன். தினமும் ஒரு டீஸ்பூன் குல்கந்து சாப்பிட்டுட்டு வரதுனால பலவிதமான நன்மைகள் கிடைக்குது. அதையும் இதை நம்ம வெத்தலையோட சேர்த்து வச்சு சாப்பிடும்பொழுது இந்த 2க்கும் இருக்கக்கூடிய மருத்துவ குணமும் நமக்கு முழுசாக கிடைக்கும். குல்கந்து சாப்பிட்றதுனால அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை குறைக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான பிரச்சனையான ஒழுங்கற்ற மாதவிடாய் பிரச்சனையை இது சரி பண்ணும். வாய்ப்புண், வயிற்றுப்புண், குடல் புண் மற்றும் அல்சரை சரி பண்ணக்கூடிய தன்மை குல்கந்துக்கு இருக்குது. விந்தணு குறைவாக இருக்கக்கூடிய ஆண்கள் இதை சாப்பிட்டுட்டு வரதுனால விந்தணு பெருக்கம் அதிகமாகி குழந்தையின்மை பிரச்சனை சரியாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வெத்தலை மட்டும் இல்லாமல் குல்கந்தும் ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது. இது நம்ம காலை உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்குள்ளே எப்போ வேணால் சாப்பிடலாம். மருத்துவம்னாலே நம்ம எல்லாருக்கும் கசப்பு தான் ஞாபகத்துக்கு வரும். இது சுவை மிகுந்த மருத்துவம்னே சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியுமே சாப்பிடலாம் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிடலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.